மாலை பிடித்தவர் தாரகாவன ரிஷிகள் ஏவி விட்ட மாலை கையில பிடிச்சிட்டு ஸ்வயம்பூர்த்தியா கிரக ஈசான்யத்துல இருக்கிற கண்வ மகரிஷி ரிஷிகள்ல கண்வ மகரிஷி பூஜை பண்ணது அந்த சுவாமி. அவரோட தீர்த்தம் நம்ம கோவில் திருவிழாவில் தீர்த்தம் எடுக்கிறோமே, அதுக்கு அந்த கல் சிற்பங்கள்லாம் அங்க இருக்கு, அதுக்கு நேர இருக்கு அந்த கண்வ தீர்த்தம். அதனால ரிஷிகள் வாழுகின்ற பூமியில நாம் எல்லாம் வசிக்கிறோம். அம்பாசமுத்திரத்துல காசிப மகரிஷி வசித்தார். காசிபரை பூஜை பண்ணி காசிபநாதர்னு பேர் இருக்கு. பாபநாசத்துல புலஸ்தியர் அகஸ்திய மகரிஷி வசித்தார். சேர்மாதேவியில ரோமச மகரிஷி, பிரம்மதேசத்திலேயும் ரோமச மகரிஷி, பிரம்மா. பூரா ரிஷிகள் பூஜை பண்ண ஸ்தலத்துல நாம் எல்லாம் வசிக்கிறோம்னா நம்முடைய ஆன்மா பூர்வ புண்ணியம் பண்ணிருக்கு. அந்த பூர்வ புண்ணியத்தின் மத்தியில காசியினென்றும் போந்து கம்பர்தாம் அருளப் பெற்று, கம்பர்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகம்பர், அந்த அருளை வாங்குறதுக்காக காசியிலிருந்து போறமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அகஸ்திய மகரிஷி போய் காஞ்சிபுரத்துல இருந்து சிவனை பூஜிக்கிறார். கம்பர்தாம் அருளப் பெற்று மாசிலா கட்சி முழுது. மாசுன்னா குற்றம், ஆசு இரியர், இரியர்னா நீக்குபவர், ஆசுன்னா குற்றம். எவர் குற்றத்தை நீக்குகிறாரோ அவருக்கு ஆசிரியர் அல்லது குருன்னு பேரு. மாசிலா கச்சிமூதூர் மன்னி நீக்கிருந்து ரொம்ப சந்தோஷமாக வசிக்கிறாரா. உமேல் ஆசிலா தமிழ் பரப்பி, ஆசினா குற்றம் இல்லா நீக்குதல், குற்றம் இல்லாத நல்ல தமிழ பரப்பினவர். ஆசிலா தமிழ் பரப்பி அதன் தமிழ் குறவு பூண்ட, குறவு அப்படின்னா குரு, குருநாதர் பூணுதல், குருவனுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு தமிழை நமக்காக கொடுத்தவர். ஆசிலா கட்சி மூதூர் மன்னி வீட்டிலிருந்து பூமேல் ஆசிலா தமிழ் பரப்பி அருந்தமிழ் குறவு பூண்ட தேசினான் மலையவர்பின், தேசினான் தேசிகன்